எங்க ஃபேமிலியோட நாங்க எப்பயுமே ரெகுலரா திருப்பூர் கோயிலுக்கு போறது வழக்கமா இருந்தது. ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டுருந்தோம். பட் ஆனா ஒரு சில வருஷமா இல்ல, சில மாசமா நான் போகல. என்ன காரணம்னு தெரியல. என்ன தடங்கல்னு தெரியல. போகாம இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப முடிவு எடுத்துட்டு போயே ஆகணும் அடம் பிடிச்சு கிளம்பிட்டோம். இங்க கிளம்பும்போதே நாங்க வந்து 11 மணிக்கு தான் கிளம்புனோம். இங்க கிளம்பும்போது பார்த்தோன்னா, எனக்கு வந்து டவுட்டே ஆயிடுச்சு. சாமி தரிசனம் பார்ப்போமா, பார்க்க மாட்டோமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனா முருகனோட அருளால எப்படியோ ஒரு வழியா சாமி தரிசனம் நல்லாவே பார்த்தோம். உள்ள கோயிலுக்குள்ள போனா கூட்டமே இல்லங்க. அவ்ளோ ஃப்ரீயா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நின்னு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்தோம். வெளியில வரும்போது நான் எடுத்த சில பிக்லாம் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். உண்மையிலே இந்த கோயிலுக்கு போனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். கோயில விட்டு வெளில வரும்போது தெப்பக்குளத்துக்கு போலான்னு என் ஒய்ஃப் கேட்டா. உடனே நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். அங்கிருந்து வந்து தெப்பக்குளத்துக்கு போகும்போது வெறுங்கையோட போனா நல்லா இருக்குமா? பொரிய வாங்கிட்டு போனோம்ல மீனுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொரிய வாங்கிட்டு மீனுக்கு போடும்போது என் ஒய்ஃப் வந்து தெப்பக்குளத்துல காலை வைக்காதுன்னு காலை வச்சா சறுக்கிருச்சு. உடனே என்ன பண்ணேன் வெளியில வந்துட்டு மீனுக்கு மட்டும் பொரிய போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே மீனுக்கு மட்டும் பொரிய போட்டு கிளம்புனோம். கிளம்பி முடிச்ச உடனே மறுபடியும் நாங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு சின்னதா ஒரு வெஜ் மீல்ஸ் எடுத்துட்டு அப்படியே அத முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோம்.